பப்ளிக் செக்டர் பேங்க்கில் அது மாதிரி கிடையாது. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் ஐடிபிஐ பேங்க் தான். எப்படியாவது ஐடிபிஐ பேங்க்கை 3 வருஷமாக விற்கணும்னு பார்த்தாங்க, விற்க முடியல. ஆஸ் யூஷுவல் எல்ஐசி தலையில் கட்டினாங்க. ஒரு வருஷமும் என்ன ஆகும்னா, இன்றைக்கி விற்றுருவேன், நாளைக்கு விற்றுருவேன்பாங்க. அதுக்கப்புறம் அது விற்காது. இந்த வாட்டி உதய் கோத்தக் தான் அதுக்கு பிட் பண்ணாங்க. வந்த விலை ரொம்ப கம்மிங்க, நான் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பவரை க்ரியேட் பண்ணுறது நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவனை ப்ளேம் பண்ணுறதுனால கண்ட்ரோல் தான் போகும். நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஓனர்ஷிப்புங்கிறது உங்களுக்கு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்லேயே 100 பேரில் 2 பேர் ஓனர்ஷிப் எடுப்பான், அவன் தான் டாப் வரைக்கும் போவான். அதே மாதிரி எவன் அந்த வேலையை கரெக்டாக கொடுத்தானா அவனால் எவ்வளோ தூரம் அந்த வேலையை செய்ய முடியும்னு தெரியணும். அப்போ தான் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகும். எல்லா இடத்துலையும் அவன் கரெக்டாக எல்லா வேலையும் அவன் கையில் கொடுத்தாங்கன்னா அவனால் செய்ய முடியாது.